இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களோடு பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வசனம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டருளினார். சங்கீதம் 22:24. பிரியமானவர்களே, நீங்கள் படுகின்ற உபத்திரவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் என் இயேசுவானவர் உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கின்றது என்று ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நீங்க தைரியமாக சோதித்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் போதுதான் அவன் உங்களுக்கு மனமிறங்கி உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை என்றால் அவரும் நம்முடைய உபத்திரவத்தின் நடுவில் எந்த ஒரு பதிலும் நமக்கு கொடுக்க மாட்டார். கர்த்தரை எதிர்த்து நிற்பதை விட்டுவிட்டு அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்போதுதான் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை உணர்வுபடுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.